டோக்கன் நம்பர் 110. சொல்லு ஜி, நீங்க வரத்துக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க. இந்த கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு எங்க அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொன்னீங்க. இந்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வழங்குற திட்டம் இவ்வளவு ஏஞ்சி எங்க ஊர்ல வெள்ளம் வந்திருந்தப்ப கூட அந்த நிவாரணம் நீ தானே டோக்கன் நம்பர் 110 கவுண்டர் நம்பர் 4க்கு போ. டோக்கன் நம்பர் 110. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். நாடே எதிர்பார்த்து கொண்டிருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறது. அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னா, முதல்வர் கெஜ்ரிவாலை கைது செய்தது மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். நாடே எதிர்பார்த்து கொண்டிருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறது. அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னா, முதல்வர் கெஜ்ரிவாலை கைது செய்தது செல்லும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு வந்ததிலிருந்தே இந்தியாவில் பெரும்பாலான இந்திய மக்களுடைய சில சந்தேகங்கள் இருக்கிறது. அதை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்க போறோம். முதல்ல இந்த வழக்கை பற்றி பார்ப்போம். அதாவது ஒரு விளம்பரத்தை டெல்லி அரசு வெளியிடுகிறது. என்ன? மதுபான கொள்கையில புது மதுபான கொள்கையை நாங்கள் வகுத்திருக்கிறோம், இதற்கு முதலீட்டாளர்கள் தேவைப்படுகிறார்கள் என்று. இப்ப இது கவிதாவினுடைய கட்சி, அதாவது தெலுங்கானாவுடைய முதல்வராக இருக்கக்கூடிய சந்திரசேகர் ராவனுடைய கட்சியை சார்ந்த ஸ்ரீனிவாசலு ரெட்டி என்று சொல்லக்கூடிய நபர் இதை பார்க்கிறார். பார்த்துவிட்டு கவிதா என்று சொல்லக்கூடிய சந்திரசேகர் ராவனுடைய மகளுக்கு தெரியப்படுத்துகிறார். இப்ப கவிதா 50 கோடி ரூபாய் கேட்டதாகவும், அதுல 25 கோடி ரூபாய் இந்த ஸ்ரீனிவாசலு ரெட்டி என்று சொல்லக்கூடியவருடைய மகன் ஒரு பிள்ளை என்று சொல்லக்கூடியவரிடம் கொடுத்து, அந்த பிள்ளை அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வேண்டிப்பட்ட நபர் ஒருத்தருக்கு கையில கொடுத்து, அதாவது விஜய் நாயர் என்று சொல்லக்கூடிய நபர் வழியாக 25 கோடி ரூபாய் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொடுக்கப்பட்டது. இதுதான் இன்றைக்கு இடி தரப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயம். இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நேற்றுக்கு நடந்த மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது 4 கேள்விகள் ஏற்கனவே முன்வைக்கப்பட்டது நீதிமன்றத்துல. அந்த கேள்விகளுடைய அடிப்படையில தான் தற்போதைய தீர்ப்பு வந்திருக்கிறது. மற்றபடி இது இறுதி தீர்ப்போ அல்லது உடனே அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றவாளியோ என்பதோ அல்ல. என்ன அப்படின்னா, முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இடி கைது செய்திருப்பது சட்டபூர்வமானதா? இதான் முதல் கேள்வி. 2வது, அப்ரூவர் சந்தேகப்பட வேண்டியவரா? அடுத்ததாக, தேர்தல் நேரத்தில் கைது செய்திருப்பதை தடை போட முடியுமா? 4வதாக, இது அரசியல் பூர்வமான பழிவாங்கல் நடவடிக்கையா? இதை கருத்தில் கொண்டுதான் இன்றைக்கு டெல்லி உயர் நீதிமன்றம் இல்ல அவரை கைது செய்தது செல்லும் என்று ஒரு தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வழக்கறிஞராக அங்கே ஆஜரான அபிஷேக் சிங்வி 2 மிக முக்கியமான கேள்விகளை கேட்டிருக்கிறார். அதற்கு இதுவரையிலும் எந்த பதிலும் இல்லை. அது தொடர்பான ஒரு தீர்ப்பு இன்று வரையிலும் வெளிவரவில்லை. அதான் ரொம்ப முக்கியமானது தீர்ப்புல. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு விளம்பரம் வருது, அந்த விளம்பரத்தை சந்திரசேகர ராவ் கட்சியை சார்ந்த ஒரு நபர் பார்க்கிறார். அவர் கவிதா கிட்ட சொல்றாரு. கவிதா 50 கோடி ரூபாய் அதற்காக பேரம் பேசுவதாக சொல்லப்படுகிறது. அதுல ஒரு 25 கோடி ரூபாயை இந்த ஸ்ரீனிவாசன் ரெட்டி கிட்ட கொடுக்கிறாரு. அவர் தன்னுடைய பிள்ளைகிட்ட கொடுக்கிறாரு. அந்த பிள்ளை தன்னுடைய மகன் கொடுக்கிறாரு. அந்த மகன் ஒரு பிள்ளை என்று சொல்லக்கூடிய நபர்கிட்ட அந்த பணத்தை கொடுக்கிறாரு. பிள்ளை வழியாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வேண்டிய விஜய் நாயர் வழியாக 25 கோடி ரூபாயை அரவிந்த் கெஜ்ரிவால் வாங்கினார். அதன் பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த பணத்தை கோவா தேர்தலில் அந்த பணம் பயன்படுத்தப்பட்டது. இதுதான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல விரும்புவது. இந்த இடத்துலதான் மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த அப்ரூவர் என்று சொல்லக்கூடிய 4 பேர் இல்லையா, இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் மீதான குற்றச்சாட்டுக்கு சாட்சியம் என்ன இருக்கிறது? அதாவது இந்த மதுபான கொள்கை அது தொடர்பான ஊழல் நடக்கும் போது, அதாவது வருமான வரித்துறை சொல்றது, இந்த ஊழல் நடக்கும் போது அந்த மாநிலத்தினுடைய முதல்வராக அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தார். இவ்வளவுதான். அரவிந்த் கெஜ்ரிவால் பணம் வாங்கினாரு, அரவிந்த் கெஜ்ரிவால் தப்பு செஞ்சாரு, இல்ல ஊழல் செஞ்சார் அப்படிங்கிறதுக்கு இடி கையில ஆதாரம் இல்லை, எந்த ஆதாரமும் இல்லை. அவர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த மதுபான கொள்கை தொடர்பான இந்த விஷயம் இருக்கும்போது அன்றைக்கு மாநிலத்தினுடைய முதல்வராக அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இந்த அப்ரூவர் என்று சொல்லக்கூடிய 4 பேர், அதுல ஒருத்தர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அது மணிஷ் சிசோடியா, உங்களுக்கு தெரியும், டெல்லி ஆம் ஆத்மி கட்சியினுடைய துணை முதல்வராக இருந்த மணிஷ் சிசோடியாவுடைய உதவியாளர். அவர் ஆனா அவரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட சொல்ல, ஆனா அவர் அப்ரூவரா மாறிட்டார்.
மீதி 3 பேர் இருக்கிறாங்க. இந்த 3 அப்ரூவரும் யாரு? அந்த 3 அப்ரூவரை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு செய்தியை நீங்க பார்க்கணும். அதாவது இன்றைக்கு தேர்தல் பத்திரம் என்கிற ஒரு விஷயம் இன்றைக்கு மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்டிருக்கிறது இல்லையா? அது தேவையில்லை, அது வந்து மிகப்பெரிய ஊழலுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு இன்னைக்கு பாஜகவுடைய கன்னத்திலேயே அறைவிட்டு இருக்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த தேர்தல் பத்திரம் தொடர்பாக பாஜக யார் யாருக்கிட்ட இருந்தெல்லாம் பணம் வாங்கினாங்களோ அந்த பணம் வாங்கின குரூப் எல்லாம் யாருன்னு பார்த்தா ஒண்ணு கிரிமினல்களாக இருக்கிறார்கள், அல்லது மிகப்பெரிய குற்றங்களை செய்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படி மிகப்பெரிய குற்ற பின்னணி உள்ள நபர்களிடமிருந்து மிரட்டித்தான் பாஜக பணம் வாங்கி இருக்கிறது இல்லையா? அப்படி வாங்கிப்பட்ட நபர்கள்ல 3 பேர் தான் இன்றைக்கு ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராகவும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராகவும் அப்ரூவராக மாறி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்க இந்த இடத்துல பார்க்கணும். இப்ப முதல் அப்ரூவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா 6 மாதம் நீங்க வந்து ஈடியினுடைய கஸ்டடியில குற்றவாளியாக இருந்தவர். சரியா? 6 மாதம் ஈடியினுடைய கஸ்டடியில குற்றவாளியாக இருந்த ஒரு நபர் ஜாமீன் கிடைப்பதற்கு 2 தினங்களுக்கு முன்பு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இந்த மதுபான கொள்கையில தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நீங்க நல்லா கேட்டுங்க. 6 மாதம் குற்றவாளியாக இருக்கக்கூடிய நபர் பிணை கிடைப்பதற்கு 2 தினங்களுக்கு முன்பு ஈடி கிட்ட வாக்குமூலம் கொடுக்கிறார். எப்படி? இந்த மதுபான கொள்கை தொடர்பாக இதில் நடைபெற்றிருப்பதாக ஈடி சொல்லக்கூடிய ஊழல்ல அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பங்கு இருப்பதாக அதுல சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த நபர் வெளியே வந்து என்ன பண்ணாரு? உங்களுக்கு எல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா 52 கோடி ரூபாய் பாஜகவிற்கு தேர்தல் பத்திரம் மூலமாக கொடுத்திருக்கிறார் இல்லையா? இதானே நடந்தது. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, 3 பேர் சாட்சியங்களாக இருக்கிறார்கள் இல்லையா? ஈடி தரப்புல சாட்சியாக கையில வைத்திருக்கிறது 3 பேர். அந்த 3 அப்ரூவர் என்று சொல்லக்கூடிய நபரும் யார்? பாஜகவிற்கு பணம் கொடுத்தவர்கள். அது மட்டுமல்ல, பாஜகவிற்காக நீங்க பாஜகவிற்கு பணம் கொடுத்தது என்பதை மட்டுமல்ல, அவர்கள் குற்ற பின்னணி உள்ளவர்கள், ஏற்கனவே அவர்கள் வந்து தவறானவர்கள். அப்ப இந்த வாதத்தை ஏன் மதிப்புக்குரிய உயர் நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளவில்லை? நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரியான பின்புலம் கொண்ட நபர்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக ஒரு சாட்சியத்தை சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? அந்த விசாரணை நம்ம நடத்தணும் இல்லையா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் இப்ப என்னன்னா, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிணை கிடைக்காது என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுடைய நம்பிக்கை. அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது கிடைக்காதுதான். இப்போ இனி அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்ட இருக்கிற வாய்ப்பு என்ன? உயர் நீதிமன்றத்தை உச்ச நீதிமன்றத்தை நாடுவது என்பது. இப்போ உச்ச நீதிமன்றத்தை நாடினாலும் உடனடியாக இது தொடர்பான வழக்குல பிணை கிடைக்குமா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. ஆனாலும் ஒன்று என்னன்னா, இந்த வழக்கில் இது தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட சஞ்சய் சிங் என்று சொல்லக்கூடிய மற்றொரு ஆம் ஆத்மி கட்சி தலைவருக்கு பிணை வழங்கி இருக்கிறது. அதை நம்ம கருத்துல எடுத்துக்கணும் இல்லையா? அப்படி ஒரு வழக்குல குற்றம் சாட்டப்பட்டு 6 மாதம் சிறையில் இருந்த ஒரு நபருக்கு பிணை கொடுப்பதற்கு ஈடி ஒத்துழைத்திருக்கிறது என்றால் 6 மாதம் எதற்காக நீ சிறையில் வைத்திருக்கிறாய் என்கிற கேள்வியை இந்திய மக்கள் கேட்கிறார்கள் இல்லையா? எப்படி இருப்பினும் எல்லாரும் எதிர்பார்த்ததுதான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைக்காது என்பது. ஆனால் அந்த வழக்கிற்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த சந்தேகங்கள், நேற்று நடைபெற்ற விசாரணையின் முடிவில் உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு, இவற்றில் ஏராளமான விவாதங்கள் இன்றைக்கு இந்திய மக்களிடம் நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.